வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல் அண்ட் கைஸ் ஃபைனலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்லேருந்து. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சீரிஸ் வார் கேமில் அவங்க டீம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸு கோடி வர்சஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணார், வெஷமினியாவில் மோத போகிறாருன்ற மாதிரி ரூமர்லாம் வந்திருக்கு. இப்போது ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன் பண்ணுறாரு, அடி வாங்குறாரு, அப்புறம் ஓய்வு, ரிட்டர்ன் பண்ணுறாரு, அடி வாங்குறாரு, அப்புறம் ஓய்வு, ரெஸ்ட்டு, வராரு, அடி வாங்குறாரு, போகிறாரு, வராரு, அடி வாங்குறாரு, போகிறாரு. இதே வேலையாக இருக்காங்க. கண்டினியூஸாக போயினா யூஸ் பண்ண மாட்றாங்க. என்ன தான் ஒரு பார்ட் டைமராக இருந்தாலும் 2 மாதத்துக்கு ஒரு ஈடு, 2 மாதத்துக்கு ஒரு ஈடு, 2 மாதத்துக்கு ஒரு ஈடு வராரு. அதுலேயும் வந்தது மட்டும் இல்லாமல் ராவ்லையோ இல்லை ஸ்மாக்டவுன்லையோ ஒரு அப்பீரன்ஸோ இல்லை 2-3 அப்பீரன்ஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான் மேட்ச்சு. பேப்பரில் மேட்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், மேட்ச் பண்ண உடனே அதுக்கடுத்து இது பில்டப் லேஸாக பண்ணி விட்டு அவ்வளோதான் கிளம்பிடுறாரு. அவர் அதுக்கப்புறம் 1 மாதமோ இல்லை 2 மாதமோ வர மாட்டுறாரு. இப்போ இந்த டிசம்பர் மாதத்துல வர மாட்டாங்க 2025 அவ்வளோதான் ரோமனு. இதுக்கப்புறம் எங்கே ப்ரோ ராயல் ரம்பிள் தான் கேட்டிங்கன்னா, இல்லை, ராயல் ரம்பிள் கண்டிப்பாக இருப்பார். அதுக்கு முன்னாடி இந்த மண்டே நைட் நடக்கும்ல ஜான்வரி, அதாவது ஃபஸ்ட்டு இந்த நியூ இயரோட ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா 5ஆம் தேதி நடக்க போகுது. அந்த மண்டே நைட் ராக்கு பாசிபிலிட்டி இருக்குது. போன டைம்லாம் அனல் பறக்க விட்டாங்க. சோலோ சிகாவும் ரோமன்ட்டுக்கும் இந்த ட்ரைபல் சீஃப் மேட்ச் நடந்தது, அதாவது இந்த ஊலாஃபோலா மாலை மேட்ச்சு. இந்த டைமும் ரோமன் ரெயின்ஸ் அதில் ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா சில சம்பவங்களை க்ரியேட் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் ராயல் ரம்பிள் சாட்டர்டே நைட் முன்னாடி முடிஞ்சோன்னு தான் ராயல் ரம்பிள். இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இப்போது இந்த டைம் நம்ம என்ன நினச்சோம், டிசம்பர் மாதமே எல்லா மண்டே நைட்டாலும் கலந்துப்பார், கோடி கூட சில இதெல்லாம் இருக்கும், அப்பீரியன்ஸு சில செக்மெண்ட்லாம் இருக்கும்னு நினச்சோம். பட் அதெல்லாம் இல்லை. ரோமன் ரெயின்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இது 1 மந்த்து பிரேக் எடுக்க போகிறாரு. அப்புறம் வந்தால் தான் ஆச்சு அந்த மெயின் ஷோக்கு, அதாவது ஜான்வரி 1 நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு. அதையும் விட்டா ராயல் ரம்பிள் தான். அப்படியே ராயல் ரம்பிளை பற்றி பேசினா பிரான் பிரேக்கரை பற்றி பேசிடலாம். இப்போது எல்லா அப்சர்வர்ஸ் நியூஸஸ்லாம் சொல்லிட்டாங்க, பிரான் பிரேக்கர் தான் ராயல் ரம்பிள் வின் பண்ண போகிறாருன்ற மாதிரி. என்ன ப்ரோ முன்ன செமிஸ்ன்னு சொன்னாங்க, இப்போ பிரான் பிரேக்கர். ஆமாங்க, பெட்டிங் ஆட்ஸ் எப்படி வேணால் ஏறும். முன்னே ஸ்டார்டிங்கில் செமிஸ்ன்னு தான் இருந்தார். இப்போ பிரான் பிரேக்கர் இப்போ இவரோட டீசர்ஸ் நடந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்லேயே பிரான் பிரேக்கர் தூக்கி விட்டுட்டாங்க. பிரான் பிரேக்கர் தான் அதிகமாக ஓட் பண்ணி வச்சுருக்காங்க ராயல் ரம்பிள் வின் பண்ணணுன்ற மாதிரி. அப்போது மேட்ச் ப்ளே பண்ண போகிறாரு சிஎம் பங்க்கு கூட இந்த ஜான்வரி 5ஆம் தேதி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்னா. அதில் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம். அந்த மிஸ்ட்ரி நம்பரை ரிவீல் அந்த டைமில் தான் பண்ணுவாங்க. அந்த டைமில் மிஸ்ட்ரி நம்பர் இது ரிவீல் பண்ணுவாங்க, சில சம்பவங்கள் நடக்கும், டைட்டில் மேட்ச்சு அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதில் பிரான் பிரேக்கர் தோத்துட்டால் அடுத்து நடக்க போகிற ராயல் ரம்பிளில் பிரான் பிரேக்கர் தான் வெற்றி பெறுவார். இப்போ ஃபஸ்ட்டு பிரான் பிரேக்கர், 2வது தான் செமிசின் இருக்கார். இவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு டிஃப்ரெண்ட் இருக்குது. கொஞ்ச நாள் ஆனால் அப்புறம் செமிசினே சொல்லுவாங்க. ஏன்னா சவுதி அரேபியன் நாயகன் செமிசினு. சவுதி அரேபியாவில் அவர் கெனடியன்னு இருந்தாலும் சவுதி அரேபியாவில் நல்ல சப்போர்ட் இருக்குது செமிசினுக்கு. அதை வச்சு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சப்போர்ட்டுக்காக பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல அவங்கவுங்கள வின் பண்ண வைக்க முடியாது. இருந்தாலும் வின் பண்ண வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஃப்யூச்சர் ஆஃப் த பிரான் பிரேக்கர் இவரை வச்சு பார்த்திங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ண வச்சு வெஸ்ட்மீனாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணுவார். ஏன்னா இவர் ஏற்கனவே இவர் வெஸ்ட்மீனா மெயின் ஈவெண்ட்டர் தான் கூட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை வின் பண்ணிட்டார்னா இவர் தான் அங்கே மெயின் ஈவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். அப்படி இப்படின்னு சில பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க தான். ஏன்னா வெஸ்ட்மீனா வருது இல்லை, அதில் எது நடக்குன்னு கிட்ட போக போக தெரியும். இப்போதைக்கு பிரான் பிரேக்கரை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வருவோம் இப்போது நம்மளுடைய ஜான் சீனாவிட்ட இருந்து கோட்டுக்கிட்டே இருந்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கதை என்ன ஆயிருக்குன்னா, ஜான் சீனா தான் மெயின் ஈவெண்ட் பண்ணுவார். அங்கே டைட்டில் மேட்ச்சே நடந்தாலும் ஜான் சீனா தான் அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பண்ணுவார். அது ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஜான் சீனாக்குனே இந்த டிசம்பர் மாதம் இந்த ஷோ அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க ஜான் சீனாவோட இதில். அதனால் இங்கே ஜான் சீனா தான் மேட்ச்சை மெயின் ஈவெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகுது. இப்போது சில பேர் இதை டிவியில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கைஸ் கண்டிப்பாக டிவியில் பார்க்கலாம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை மட்டும் நம்மளோட சோனி ஸ்போர்ட்ஸ் தான்
டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 14 நமக்கு ஓடும். இப்போ 13 போட்டிருக்காங்களா, நமக்கு 14 அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு பார்த்திங்கன்னா ஷோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எதுக்கு 5 மணிக்கே போட்டு பாருங்கள். போன டைம் 6:30 மணின்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கெலாம் ஓடிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி இதாகிடாது. 5 மணி 5:30 மணிக்கு போட்டு பாருங்கள். அப்படி ஓடலாம் திருப்பி 6:30 மணிக்கு வச்சு பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் மெயின் ஈவெண்ட் பண்ணுவாரா, இப்போது அதுக்கடுத்து அடுத்த வாரம் தானே வரப்போகுது. இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச்சை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த மேட்சுமே கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. என்னன்றது தெரியல. ஜான் சீனாக்கு மட்டுமே இது பண்ணி முடிச்சுருவாங்களா, இல்லை இந்த ஸ்மாக் டவுன்லேயும் மண்டே நைட் ராலையும் அப்படி இப்படி 2 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டு டோட்டலாக 4 மேட்சோ இல்லை 5 மேட்சோ நடத்தலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து இப்போ அஃபிஷியலி சொல்லியிருக்காரு, நான் இந்த ஜான் சீனாவோட இதில் இருப்பேன்ற மாதிரி. ஃபைனல் மேட்ச்சில் ரிட்டர்ன் பண்ணி எதாவது கோளாறு கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஜான் சீனாவோட மேட்ச்சை பார்க்க போகிறாராம். அதாவது ஃபைனல் மேட்ச்சை ஜான் சீனா எப்படி ப்ளே பண்ணுறாரு அதை தான் நான் பார்க்க வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி சர்வீசஸில் பேக் ஸ்டேஜில் இருந்திருக்காரு. இவரை கூட மிஸ்ட்ரி நபராக கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மிஸ்ட்ரி நபர் இவர் இருக்காது. இருந்தாலும் பேக் ஸ்டேஜில் இருந்தார். அதே போல் இந்த டைம் பேக் ஸ்டேஜ்லேயே இருந்து பார்ப்பாரோ, இல்லை அந்த முன்னாடி வந்து சீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சில பல கோளாறு கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொடுக்காமலும் இருக்கலாம். அது மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, செத்ராலன்ஸு வெஸ்ல்மீனால மேட்ச் பண்ணுவார். ஏன்னா வெஸ்ல்மீனா வரைக்கும் மிஸ்ஸிங் பெரிய இன்ஜுரின்னு நினச்சோம். பட் வெஸ்ல்மீனால மேட்ச் பண்ணலாம். அந்தளவுக்கு சிவியரான இன்ஜுரி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெக்கவரி டேட்டில் தான் இருக்கார் ஜான் சீனா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் அண்ட் கைஸ், ஜான் சீனாவோட ஃபைனல் மேட்சை சும்மா பண்ணிவிட்டு விட்டுற மாட்டாங்க. இதில் சில பெரிய பெரிய ஆட்கள் வரலாம். ஜான் சீனா ஃபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வின்ஸ் மெக்மேன் இந்த ஃபைனல் மேட்ச்சில் இருக்கணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காரு. ஆமாம் கைஸ், தலைவன் வளர்த்த விட்டதே வின்ஸ் மெக்மேன் தான். இந்த 17 டைமில் 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனது வின்ஸ் மெக்மேன் யாரால தான். வின்ஸ் மெக்மேனால தான் இவ்வளோ டைம் சாம்பியன் ஆகிருப்பார். இப்போ கடைசியாக ஒரே ஒரு டைம் தான் ட்ரிபிள் ஹெச்சால் சாம்பியன் ஆனார். அது கூட மக்களுடைய விருப்பத்தினால, இல்லைனா கூட ஆக்கியிருப்பானாங்களான்றது தெரியல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவும் கண்டிப்பாக வின்ஸ் மெக்மேனை கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அண்டர்டேக்கர் மேபி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன் டொனால்ட் ட்ரம்ப்பை கூட இன்வைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி லோகன் பால் சொல்லியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் வருவாரான்றது தெரியல. பட் வின்ஸ் மெக்மேன் இருந்தாலும் டிவி ஷோவில் காட்டுவாங்கன்னு தெரியல. பட் வந்து ஆடியன்ஸ் சைடில் வந்து பார்த்தாலும் அப்படியே கேமராவில் காட்டுவாங்கள்ல, பெரிய பெரிய விஐபிலாம் வந்தால் அந்த மாதிரி காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா டபிள்யூடபிள்யூக்கும் வின்ஸுக்கும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ்லாம் மனசில் வச்சிக்காமல் ஜான் சீனாக்கோசரம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவரை காமிப்பாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜான் சீனா அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாலோ தோற்றுட்டாலோ வின் தான் பண்ணணும் கடைசி மேட்ச். ஏன்னா வின் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வின் பண்ணிட்ட பிறகு கையை தூக்கம் வரல, அதுக்கப்புறம் ஸ்டேஜில் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஏறி பார்த்திங்கன்னா ஜான் சீனாவை தூக்கிட்டு கொஞ்சம் அதை ஆட்டம் போடுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணி ரிட்டையர் பண்ணி வைப்பாங்க நான் நினைக்கிறேன். அந்த டைமில் ட்ரிபிள் ஹெச்சும் பார்த்திங்கன்னா வந்து தான் ஆகணும். அவரும் பார்த்திங்கன்னா ரிட்டையர் பண்ணுற இடத்துல இருப்பார். அண்ட் கைஸ், செம்ம எமோஷ்னலாக இருக்க போது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை அதை நம்ம டிவியிலே பார்க்க போகிறோம். எப்பயும் போல் சோனி ஸ்போர்ட்ஸில் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை மட்டும் இதுக்கப்புறம் ஜனவரி நடக்க போகுது பாருங்க, அதையும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். பட் வேறு எதுவும் பார்க்க முடியாது. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது சூப்பர் பற்றி அப்டேட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான சந்திக்கலாம். பை பை கைஸ்.